21ാவது ശ്ലോകം. തദേർഷ്യാ ജായതേ പത്യൗ ക്ലേശശ്ചാഭിഭവേദതാ സംസാരേ ക്വ സുഖം മാതർ നാരീണാം ച വിശേഷത. அப்போது கணவர்கிட்ட கோபம் வரும். அதுக்கப்புறம் பலவிதமான குடும்ப ப்ராப்ளங்கள் எல்லாம் உண்டாகும். அம்மா, இந்த குடும்ப ஜீவிதத்தில் எங்கேயாக்கும் சுகம், முக்கியமாக ஸ்திரீகளுக்கு சுகம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? 22வது ஸ்லோகம். ஸ்வபாவாத் பரதந்திராணாம் சம்சாரே ஸ்வப்னதர்மிணி ஸ்ருதம் மயா புரா மாதருத்தான சரணாத்மஜா. சொப்ன துல்லியமான இந்த பிரபஞ்சத்தில், இந்த ஜீவிதத்தில் സ്വഭാവം കാരണമായിട്ട് பலவித பந்தனங்கள் ஸ்திரீகளுக்கு உண்டாகிறது. ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவள் மனைவியாக்கும் அம்மாவாக்கும் சகோதரியாக்கும் இப்படின்னு பலவிதமான பந்தனங்கள், இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். முன்னால உத்தானபாதனோடு புத்திரனும். 23வது ஸ்லோகம். உத்தம சர்வதர்மஜ்ஞோ த்ருவாதவரஜோ நிருபா பத்னீம் தர்மபராம் சாத்வீம் பதிபக்தி பராயணாம். துருவனோடு தம்பியும் சர்வ தர்மஜனுமாயிருக்கிற உத்தமன் அப்படிங்கிற ராஜா, தர்ம தல்பராயிருக்கிற, ரொம்ப ரொம்ப பதிபக்தி இருக்கிற தன்னோட மனைவிய, அந்த சுனீதிய. 24வது ஸ்லோகம். அபராதம் வினா காந்தாம் தியக்தவான் விபினே பிரியாம் ஏவம் விதானி துக்கானி வித்யமானே துபர்த்தரே. அழகாயிருக்கிற தன்னோடு மனைவி எந்த தவறும் செய்யாதக்கு உபேட்சிச்சார். கணவர் இருக்கிறத இப்படியெல்லாம் இருக்கிற துக்கங்கள் அப்படிங்கிறது உண்டாகுமே. 25வது ஸ்லோகம். காலயோகான்யதே தஸ்மின் நாரீ ஸ்யாத் துக்கபாஜனம் வைதவ்யம் பரமம் துக்கம் சோகசந்தாபகாரகம். கால நியோகம் அனுசரித்து கணவர் இறந்து போனானா ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப ரொம்ப துக்கமாயிடும். எப்பவும் சோகத்தில் முழுகி இருக்க வேண்டின அவஸ்தையாக்கும் வைதவ்யம் அப்படிங்கிற பரமமான துக்கம். 26வது ஸ்லோகம். பரோஷிதபதித்வேபி துக்கம் ஸ்யாததிகம் கிருஹே மதனாக்னிவிதக்தாயா கிம் சுகம் பதி சங்கஜம். கணவர் தூரதேசத்தில் போயிருக்கிறத, கிரகத்தில் வாழற ஸ்திரீயோடு துக்கம் ரொம்ப பெருசு. பர்த்தாவுமாயிட்டு கூடி சேர்ந்துள்ள சுகம் அப்படி இருக்கிற மனைவிக்கு எப்படி கிடைக்கும்? 27வது ஸ்லோகம். தஸ்மாத் பதிர்ன கர்த்தவ்ய சர்வதேதி மதிர்மம ஏவம் ப்ரோக்தா ததா மாதா பதிம் பிராஹ நிருபாத்மஜா. அதனால எப்படியானாலும் கணவர் வேண்டாம் அப்படின்னாக்கும் என்னோட அபிப்பிராயம். இப்படி சொன்னதை கேட்ட ராஜபத்னி கணவர்கிட்ட புத்திரி சொன்னதை போய் சொன்னா. 28வது ஸ்லோகம். நஜவாஞ்சதி பர்த்தாரம் கௌமார விரததாரிணி விரதஜாப்யபரா நித்யம் சம்சாராத் விமுகி சதா. சம்சாராத் விமுகி சதா. கௌமார விரதம் சீலிச்சு ஜப விரதங்களில முழுகி இந்த
பிரபஞ்ச சௌக்கியங்களொன்னும் ஆசைப்படாதக்கு வாழறதுக்கு ஆசைப்படுறா புத்திரி. புத்திரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு கணவர் வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. 29வது ஸ்லோகம். ந காம்சதி பதிம் கர்த்தும் பகுதோஷ விஜட்சனா பார்யாயா பாஷிதம் ஸ்ருத்வா ததைவ சம்ஸ்திதோ நிருபா. திருமணத்துல பல பல தோஷங்களை பார்க்கிற அவள் கணவர் ஆசைப்படலை. மனைவி சொன்னதை கேட்ட ராஜா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு புத்திரிய திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பல் பண்ணி ஆజ్ఞை போடலை. ராஜா நினைச்சிருந்தா ஆజ్ஞை படி புத்திரிய திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா புத்திரி அப்படிங்கிறவளுக்கு ஒரு மனசு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற ராஜா புத்திரியோடு விருப்பப்படி விட்டார். 30வது ஸ்லோகம். விவாஹோ ந கிருத புத்ர்யா ஞாத்வா பாவ விவர்ஜிதா வர்த்தமானா கிருஹேஷ்வேவ பித்ரா மாத்ராஜ ரட்சிதா. திருமணத்துக்கு மனசில்லை அப்படின்னு புரிஞ்சின்ற ராஜா புத்திரிய திருமணத்துக்காக கம்பல் பண்ணலை. மாதாபிதாக்களோடு சம்ரட்சணையில அந்த புத்திரி அந்த கிரகத்திலேயே வாழ்ந்தா. 31வது ஸ்லோகம். யௌவனஸ்யாங்குராஜாதா நாரீணாம் காமதீபிகா ததாபி சா வயஸ்யாபி பிரேரிதாபி புனః புனः. ക്രമേണ സ്ത്രീകൾക്ക് കാമവികാരത്തെ ജാസ്തിയായിട്ട് പണറ യൗവന തുടിപ്പുകൾ അവളിലെ പ്രകടമാച്ച് அந்த யௌவன துடிப்புகளால அவளோட சரீரம் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தோழிகள் எல்லாம் நிறைய பிரேரணை பண்ணினா ஒரு திருமணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு இருந்துட்டு கூட. 32வது ஸ்லோகம். சகமேன பதிம் கர்த்தும் ஞானார்த்த பதபாஷினி ஏகதோத்யான தேசம் சா விஹர்த்தும் பகுபாதவே. கணவர் வேணும் அப்படின்னு அவள் ஆசைப்படலை. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டினா அப்பளெல்லாம் அவள் எல்லாருக்கும் தத்துவஞானத்தை இப்படி வருஷிக்க வசம் செஞ்சா. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு அவள் நன்னா நடக்கிறதுக்கு ஆயிட்டு நிறைய மரங்கள் இருக்கிற உத்தியானத்துல. ஸ்லோகம் 33. ஜகாம சுமுகி பிரேம்ணா சைரந்திரி கணசேவிதா பிரேமே கிருஷோதரி தத்ரா பஷ்யத் குசுமிதாலதா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு சகி கணங்களோடு கூட்டிட்டு போனா. அழகியான அவள் அங்க நன்னா பூத்து நிக்கிற செடி கொடிகளை எல்லாம் பார்த்துட்டு. 34வது ஸ்லோகம். புஷ்பாணி சின்வதி ரம்யா வயஸ்யாபி சமாவ்ருதா கோசலாதிபதி தத்ர மார்கே தெய்வவசாத்ததா. அதுல பூக்கள் எல்லாம் இப்படி பறிச்சு பறிச்சு சகிமாரோடு கூடிட்டு விளையாடின்னு இருந்தா. அப்போது தெய்வவசால் கோசல அதிபதியான ராஜா அந்த வழியில வந்தார். 35வது ஸ்லோகம். ஆஜகாம மகாவீரோ வீரசேனோதி விஸ்ருதா ஏகாகீரதமாரூட கதிஜித் சேவகைர்விருதா. வீரசேனன் அப்படின்னு புகழ் பெற்ற மகா பராக்கிரமியான அந்த ராஜா ரதத்து மேல ஏறிண்டு ரொம்ப கம்மியான சேவகர்களோடு கூடிட்டு தனியாவாக்கம் அங்க வந்தது. 36வது ஸ்லோகம். சைன்யம் ச பிருஷ்டதஸ்தஸ்ய சமாயாதிஷனை ஷனை திருஷ்டஸ்தஸ்யா வயஸ்யாபேர் தூரத பார்த்திவஸ்ததா. சைன்யங்கள் ராஜாக்கு பின்னால மெல்ல வந்துட்டு இருந்தது. ராஜா தூரேந்து வரத மந்தோதரியோடு சகிகள் பார்த்தா. 37வது ஸ்லோகம். மந்தோதர்யை ததா ப்ரோக்தம்
சமாயாதி நரபதி ரதாரூடோ மகாபாஹு ரூபவான் மதனோபரா. மந்தோதரிட்ட அவ சொன்னா, யாரோ ஒருத்தர் இந்த வழியா வந்துட்டு இருக்கான், ரதத்துல வரான், ரொம்ப ரொம்ப பெரிய சரீரம் இருக்கிற அவன், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான், காமதேவன மாதிரி இருக்கான் அப்படின்னு எல்லாம். 38வது ஸ்லோகம். மன்யேஹம் நிருபதி கஷ்சித் பிராப்தோ பாக்யவசாதிஹ ஏவம் ப்ருவத்யாம் தத்ராசௌ கோசலேந்திர சமாகதா. அதிர்ஷ்டத்தால ஏதோ ஒரு ராஜா இந்த வழிக்கு வரார் அப்படின்னு எனக்கு தோணுறது அப்படி சொல்லிட்டு இருக்கிறத கோசல அதிபதி அந்த வீரசேனன் அங்க வந்து சேரவும் செஞ்சார். 39வது ஸ்லோகம். திருஷ்ட்வா தாம் அசிதாபாங்கீம் திருஷ்ட்வா தாம் அசிதாபாங்கீம் விஸ்மயம் பிராபூபதி உத்தீர்ய சரதாத்தூர்ணம் பப்ரச்ச பரிஜாரிகா. அந்த கருப்பு கண்ணு இருக்கிற அவளை பார்த்துட்டு ராஜா ரொம்ப அதிசயப்பட்டார். அதிசீக்கிரமா ரதத்திலிருந்து இறங்கிட்டு ஒரு தோழியிட்ட இப்படி கேட்டார், மந்தோதரியோடு தோழியிட்ட. 40வது ஸ்லோகம். கேயம் பாலா விஷாலாட்சி கஸ்ய புத்ரீ வதாஷு மே ஏவம் பிருஷ்டாது சைரந்திரே தமுவாஜ சுஜிஸ்மிதா. அந்த பெண்குடி ஆராக்கும் அந்த பூங்காவனத்துல இப்படி அப்புறக்கம் இப்புறக்கம் நடக்கிறவள், அந்த அழகி ஆரோடு புத்திரியாக்கும்னு வேகம் சொல்லு. இப்படி சொன்னதை கேட்டுட்டு சிரிச்சுண்டு அந்த மந்தோதரியோடு தாசி இப்படி சொன்னா,